ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் மிஷினை எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கிறது, எந்தெந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், அதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மெரிட்டோட யூனிவர்சல் யூனிமேட் மிஷின் யூஸ் பண்ணுறேன். நான் மிஷின் போட்டிருக்க ஏரியாவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் எனக்கு ஒரு விண்டோ இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே எனக்கு நிறைய டஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆகும். ரெகுலராக நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுனால நம்ம மிஷினை ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கலாம். மிஷின் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே இருக்கும். அடிக்கடி நூல் கட் ஆகுறது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே இருக்காது. பவர் மிஷின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் கூட தைச்சிடலாம். ஆனால் இந்த நார்மல் மிஷினில் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ரெகுலராக மிஷினில் தைச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் மிஷின் நிறைய சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஆயில் விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னாவே அந்த ஸ்மூத்னஸ் கிடச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு புது மிஷின் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வச்சுருந்தவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. செகண்ட் ஹேண்ட் மிஷின் கடையில் வாங்கினீங்கனாலும் நல்லா க்ரீஸ் எல்லாம் போட்டு ஸ்மூத்தாக ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு தருவாங்க. க்ரீஸ் ட்ரை ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு. அதுக்குன்னு புது மிஷினே தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறீங்கனாலும் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹோம் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ இயர்ஸ் அவங்க அதை வச்சுருந்தாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஃபுல் டஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவும் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கேல் கூட போதும். ஆயிலெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுட்டருக்கு கீழே இருக்க பிளேஸை சுத்தம் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டரையும் ஊசியையும் கழட்டிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் எப்போவும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை விட ஸ்கேலை தான் யூஸ் பண்ணுவேன், நட் டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கெல்லாம். அடுத்து இந்த கீழே இருக்க பிளேட்டையும் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். இன்னொரு சைடில் இருக்க ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பிளேட்டை தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நிறைய டஸ்ட் அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். கிளாத்தோட வேஸ்ட்டு, நம்ம ஆயில் போடுறதுனால டஸ்ட்டு எல்லாமே உள்ளே நிறைய ஒட்டிகிட்ருக்கோம். ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் ப்ரஷ்ஷுக்கும் போகாது, அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தைக்கும்போது கிளாத்தை மூவ் பண்ணி கொடுக்குற அந்த பல்லில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அங்கே ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. அங்கே அந்த இடுக்கி மாதிரி ஒன்று வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹை விஸ்காசிட்டியாக தான், நல்லா வலுவலுப்பு தன்மை, பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற ஆயிலாக யூஸ் பண்ணணும். மிஷினில் தைக்கும்போது உராய்வு அதிகமாக இருக்கிறனால தான் மிஷின்லேருந்து சவுண்டு வருது. இதனால் மிஷின் தேய்மானமும் ஆகலாம். மிஷினில் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுறனால அந்த உராய்வை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதனால மிஷின் ரன் ஆகும்போது அதோட சவுண்டும் ரொம்பவே குறையும். ரெகுலராக நம்ம தைச்சி முடித்ததையும் மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு உடனே ஆயில் விடுங்க. இந்த ஆயில் விடுறதை பண்ணிங்கனாலே உங்கள் மிஷினில் வர நிறைய ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம். இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுட்டருக்கு கீழே இருக்க அந்த பிளேட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டுடலாம். அடுத்து மிஷினுக்கு கீழே இருக்க பாட்டை நீட்டாக க்ளீன் பண்ணலாம். இங்கேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம நிறைய ஆயில் ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் அந்த ஆயில் ஃபுல்லாக கீழே இருக்க அந்த ப்ளூ பிளேட்டில் தான் நிற்கும். நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனாலும் பார்த்தா நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. மிஷின் ரன் ஆகும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா மிஷினுக்கு கீழே இருக்க இந்த 3 ராடையும்
பெட்ரோல் இல்லைன்னா மண்ணெண்ணெய் கெரோசின் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். அதாவது ஆவியாகி போகிற மாதிரியான லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணணும். மிஷினை அடிக்கடி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஸ்டக் ஆகும். இல்லைனா ஜாயின்ஸில் கரெக்டான லூப்ரிகண்ட் இல்லாமல் இருந்துச்சுனாலும் ஸ்டக்காகி நிற்கும். அந்த டைமில் இந்த பெட்ரோல் மாதிரியான பொருளை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஜாயின்ஸ்ல எல்லாம் நல்லா ஆயில் விட்டு கொஞ்சம் ஊற விடுங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஆயில் மட்டும் விட்டு நல்லா சுற்றி விடுங்க. இதனால அந்த ட்ரைனஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு ஸ்மூத்தாக உங்கள் மிஷின் ரன் ஆகும். ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக இந்த டஸ்டெல்லாம் க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போது இந்த ஜாயின்ட் பார்ட்ஸில் எல்லாம் ஆயில் விடலாம். எங்கெங்கெல்லாம் ஆயில் விடணுங்கிறது ஒரு பெரிய டவுட்டு. நீங்கள் வீலை ஜஸ்ட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் எல்லாம் மூவ் ஆகுதோ அங்கே எல்லா பக்கமுமே ஆயில் கொடுக்கணும். ஒரு நாள் பண்ண உடனே உங்கள் மிஷின் சேஞ்ச் ஆகாது. ரெகுலராக டெய்லியும் ஆயில் விடணும். இந்த 2 விஷயம் பண்ணாவே போதும். அதாவது நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விடணும் ரெகுலராக. இதை பண்ணினீங்கனாவே போதும், உங்கள் மிஷின் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா ஹார்ட்வேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத வரைக்கும். மிஷின் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி பழசாயிடுச்சுனாலும் அது தேய்மானம் ஆயிருக்கும், அதனாலேயும் சவுண்டு வரும். மிஷினை யூஸ் பண்ணாத டைமில் ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ ஆன்லைனில் கூட நிறைய கிடைக்கிது. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால் காற்றுலேருந்து வர குப்பைகளை நிறைய மிஷின்குள்ளே சேராமல் தவிர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஆயில் விட்டாச்சு. மிஷின் அதோட பிளேஸில் வச்சுட்டு மேலேயும் எங்கெங்கெல்லாம் அந்த ஓட்டை இருக்கோ அதில் எல்லாம் ஆயில் விடலாம். நான் மிஷின் வாங்கும்போது சேல்ஸ்மேன் கிட்ட கேட்டு எங்கெல்லாம் ஆயில் விடணும் அப்படின்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஆயில் விட தேவையில்லை. 2லேருந்து ஒரு 3 சொட்டு வரைக்கும் விட்டிங்கன்னா போதும். நான் இந்த மிஷினை 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு அதிகபட்சமான பிரச்சனையே நூல் கட் ஆகும். அதுக்கும் ரீசன் பார்த்திங்கன்னா ஒன்று ஊசியை மாட்டியிருப்பேன், இல்லைனா நூலை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மோட்டரோட பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆயில் விடக்கூடாது. இந்த சைடில் இருக்க அந்த பிளாக் வீலும் மிஷினும் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்க அந்த ஜாயின் கிட்ட ஆனால் ஆயில் விடணும். இப்போது ஃபுட்டரையும் ஊசியையும் மறுபடியும் மாட்டிடலாம். இந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாவே உங்கள் மிஷின் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் விட்டதையும் உடனே ஸ்டிச் பண்ணாதீங்க. அந்த ராட்லியெல்லாம் ஆயில் இருக்கும். ஸோ ஒரு பழைய கிளாத் வச்சு அதையெல்லாம் தொடச்சிட்டு ஒரு தடவை கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்போவும் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.